கோவையில் இருக்கும் தனியார் திரையரங்கில் ரசிகர்களுடன் கூலி திரைப்படத்தை இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் பார்த்து மகிழ்ந்தார். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்த், சத்யராஜ், நாகார்ஜுனா, உபேந்திரா, சௌபின், அமீர்கான் உள்ளிட்டோர் நடிப்பில் கடந்த ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியானது கூலி திரைப்படம். இத்திரைப்படத்திற்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்கப்பட்ட நிலையில் ரசிகர்களிடம் இத்திரைப்படம் கலவையான விமர்சனங்களை பெற்றது. இந்நிலையில் அத்திரைப்படத்தின் இயக்குநர் லோகேஷ் கனகராஜ் கோவையில் இருக்கும் தனியார் திரையரங்கில் ரசிகர்களுடன் கூலிப்படம் பார்த்து ரசிகர்களின் உணர்வுகளை கவனித்தார். இங்கிலாந்துடைய மான்செஸ்டர் நகரம், அங்க ஒரு இசைக்குழு அப்படின்னு உடனே கிட்டார், ட்ரம்ஸ்லாம் வச்சுக்கிட்டு மனுஷங்க வாசிச்சுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. மனுஷங்களுக்கு பதிலா காளான்கள் கூலா மியூசிக் வாசிக்குதுங்க. அதை பிடித்தவங்களோ காளான் மியூசிக் போடுது அப்படின்னு தானே உங்களுக்கு டவுட் வருது. இங்கதான் அந்த ட்ரிக்ஸ் இருக்கு. அதாவது இசைக்கலைஞர்கள் அந்த காளான்கள் அல்லது செடிகளை சென்சாரோட இணைச்சிடுவாங்க. அந்த சென்சார் என்ன பண்ணும்னா, தாவரங்கள் இயற்கையாவே வெளியிடக்கூடிய சின்ன சின்ன எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸை பிடிச்சுக்குங்க. அந்த சிக்னல்ஸ் தான் மியூசிக் நோட்ஸா மாறுது. அப்புறம் நடக்கிற அதிசயத்தை நீங்களே பாருங்க. அந்த ரோபோட்டிக் கைகள் இருக்குல்ல, அது காளான்கள் செடிகளோட சிக்னலை ஃபாலோ பண்ணி ஆட்டோமேட்டிக்கா ட்ரம்ஸ், கீபோர்ட்லாம் வாசிக்குது. ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி ரிதமை உருவாக்கும். கேட்கவும் புதுமையா இருக்கும். இவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? பயோனிக் அண்ட் த வயர்ஸ். நல்லா இருக்குல்ல? தாவரங்களுக்கு உயிர் இருக்குன்னு தெரியும், ஆனா அது மியூசிக் போடும்னு இப்பதான் தெரியுது. இயற்கையோட மொழியை புரிஞ்சுக்க இதுவும் ஒரு வழி போல. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.